23 மார்ச் 2025 அன்னைக்கு நடந்த ஐபிஎல் மேட்ச்ல என்னதான் சிஎஸ்கே வின் பண்ணிருந்தாலும் இந்தியால இருக்க எல்லாருமே பேசுனது ஒரு 23 வயசு சின்ன பையனை பத்தி தான். இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 2001 கேரளால ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் விக்னேஷ் புத்தூர் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே அவருக்கு கிரிக்கெட் மேல ஆசை வருது. அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, அப்பா ஆட்டோ டிரைவர். பட் இருந்தாலும் பையனோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு லோக்கல் கிரிக்கெட் கோச்சிங்ல இவரை சேர்த்து விடுறாங்க. அங்க விக்னேஷ் சீமன் ஸ்பின்னு 2 டைப் ஆஃப் பவுலிங்கையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணதை பார்த்து அவருடைய கோச் விக்னேஷ்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குல்தீப் யாதவ தன்னுடைய இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு ஸ்பின் பவுலிங்ல நிறைய டாக்டிக்ஸ் பிராக்டிஸ் பண்றாரு. ஃபைனலா தனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் வே ஆஃப் பவுலிங் ஸ்டைல கத்துக்கிறாரு. அட் தி சேம் டைம் எஜுகேஷனையும் விட்டுறக்கூடாதுன்னு அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே கிடைக்கிற எல்லா லீக்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராரு. அப்படி ஒரு நாள் ஒரு டோர்னமெண்ட்ல விக்னேஷோட பவுலிங் ஸ்டைல பார்த்த மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வாய் அடிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற T20 லீக்ல நெட் பவுலரா இவர் இறக்கி விடுறாங்க. அங்கேயும் தான் யாருன்னு ப்ரூவ் பண்ண விக்னேஷ் புத்தூரை வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் லீக்னு சொல்லப்படுற ஐபிஎல்ல 30 லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சிஎஸ்கே கேப்டனான ருத்துராஜ் அண்ட் இன்னும் 2 பெரிய விக்கெட்ஸையும் அந்த மேட்ச்ல எடுத்து மொத்த இந்தியாவே யாரா இந்த பையனை திரும்பி பார்க்க வச்சிருப்பாரு. அண்ட் ஃபைனலா நம்ம தோனி கூட இவரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு. தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்ன்றதுக்கு விக்னேஷ் புத்தூர் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நீங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.